ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அழகாக பீஸா பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க. இல்லைனா 150 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பீஸா தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோடா எடுத்திருக்கேன், அப்போ சோடா, இதை போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் ஊற்றிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய், சூடான எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது தண்ணி ஒன்றும் எதுவும் ஊற்ற வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் மைதா மாவில் பண்ணிவிடுங்க. அடிக்கடி பீஸா பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுங்கள். இதே அளவு தான். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு போட்டுவிடுங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப நிறைய ஊற்றிடாதுங்க, காணாட்டுனா அப்புறம் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ இங்கே சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. இதை நம்ம 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஊறணும், ஊறினா தான் நல்லா அழகாக வரும். நம்ம இன்றைக்கி பீஸா பண்ணுறதுக்கு க்ரீம் எல்லாம் வீட்டிலே தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிடுங்க. சூடானதும் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கிடுங்க. வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூனு மைதா மாவு போட்டுடலாம். மைதா மாவை ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. அப்புறம் 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோத்துக்கு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அரை கிளாஸ் ஊற்றிக்கிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். அது ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தான் நம்ம போட்டிருக்க மாவு கொஞ்சம் வேகும். 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருந்தோம். அதுக்கு 1 கிளாஸ் பாலும் அரை கிளாஸ் தண்ணியும் ஊற்றி நான் கலந்து விட்ருக்கேன். இப்போ ஒயிட் க்ரீம் ரெடியாகியாச்சு. நம்ம இனி இது ஒரு பவுலில் ஊற்றி ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்ம ரெட் கலர் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன், சின்ன கிளாஸுக்கு. இதில் 2 சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 6 பூண்டும் போட்டிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 3 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே அந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அது தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வேகட்டு. நம்ம இதை மிக்சியில் தான் அடிக்கணும். அதனால் நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இனி இதை ஆற வச்சு மிக்சியில் அடிச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி வேக வச்சு மிக்சியில் அடித்ததை நம்ம வதக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுமே ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுடலாம் எண்ணெயில். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிடுங்க, இல்லைன்னா ரொம்ப தீர்ஞ்சிட்டு இருந்தால் கரிஞ்சிரும். அதனால் எண்ணெய் நல்லா காயதுக்கு முன்னாடியே ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த கலர் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியாகி வரணும். கொஞ்சம் க்ரீம் பதத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இன்னும் கட்டியாகணும், நமக்கு அந்த க்ரீம் பதத்துக்கு வரணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பின்ன மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், க்ரீம் நல்லா கட்டியாகியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இப்போ அடிக்கணமான ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை நான் கேக் பண்ண உப்பு தான், அதான் இப்படி இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுவிடுங்க. அதில் இந்த ஸ்டாண்டையும் வச்சிடலாம். வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அது சூடாகட்டும். மாவு பிணைஞ்சி வச்சு 1 மணிக்கூர் ஆவியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போவும் அளவுக்கு நல்லா உருட்டிவிடுங்க. இப்போ இதை சப்பாத்தி மாதிரி நம்ம விரிச்சிடலாம். ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிடுங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டுக்கிடுங்க.
இப்போ நம்ம இதில் இந்த உருண்டையை வச்சு விரிச்சிக்கலாம். ரொம்ப இருத்தி இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு விரிக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு விரிச்சா போதும். நம்ம மாதிரி தட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னமாகவும் இருக்க வேண்டாம், அதே நேரம் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்க வேண்டாம். நான் இந்த அளவுக்கு வண்ணமாக விரிச்சிருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு விரிச்சாச்சு. ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இல்லை ஒரு 2 சொட்டு போல் எண்ணெய் ஊற்றிடலாம். உங்கள் வீட்டில் பீஸா போடுற பிளேட் இருந்தால் எடுத்துக்கிடுங்க. நான் இப்போ இதில் தான் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா ராய் விட்டுக்கிடேன். நம்ம விரித்த மாவை இதில் போட்டுடலாம். இதில் போட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிடுங்க. இதில் இந்த மாதிரி விரல் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க இந்த சைடில். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கிடுங்க. இல்லைன்னா அது நல்லா ஊதி வந்துடும். அப்புறம் நம்ம மேலே போடுற மசாலாவும் உள்ளே இறங்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இந்த அளவுக்கு நல்லா குத்தி விட்டால் போதும். அடுத்தது நம்ம ரெட் கலர் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒயிட் கலர் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து ரெட் கலர் க்ரீம் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். எதுவுமே கடையில் வாங்க வேண்டியதில்லை, எல்லாமே வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அடிக்கடி பண்ணுறதா இருந்தால் கோதுமை மாவில் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ க்ரீம் போட்டுக்கிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த ஒயிட் க்ரீமை போட்டுடலாம். இந்த க்ரீம் நீங்கள் போடலைன்னா கடையில் சீஸ்னி கிடைக்கும், அது வாங்கி போடுவாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒயிட் க்ரீம் போடுறோம். நான் இப்போ இதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பெரிய மிளகா, கொஞ்சம் தக்காளி பழம் இவ்வளோ தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு சீவி போடலாம். அடுத்தது மக்காச்சோளம் போடலாம். இப்படி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்துன்னா போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். இந்த பெரிய குடமிளகா அதையும் போட்டுடலாம். இங்கே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சுக்கிடுங்க. அடுத்தது கொஞ்சம் தக்காளி பழமும் போட்டு விட்டுடலாம். இதில் கேரட்டு துருவி போடலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருந்தோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே நம்ம இந்த ரெட் கலர் க்ரீமும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாம். இந்த ஒயிட் க்ரீமும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ பீஸா ரெடி ஆகியாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. நம்ம கேக் பண்ணுற மாதிரியே தான். இப்போ இதை இதுக்குள்ளே வச்சிடலாம். இது கரெக்டாக 20 நிமிஷத்தில் வந்துடும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை நல்லா சிம்மிலே வச்சுருங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அது பிறகு கட் பண்ணலாம். பீஸா நல்லா ஆறியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எல்லாமே வீட்டில் இருக்க நம்ம ஒரு பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம். எதுவுமே கடையில் வாங்க வேண்டியது வராது. ஆர்டர் பண்ணி வார கடையிலே நம்ம வீட்டில் செய்து முடிச்சிடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.